அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமைகளில் நாம் ஏற்றக்கூடிய முக்கியமான தீபத்தில் ஒன்று தான் மரிக்கொழுந்து தீபம். அந்த மரிக்கொழுந்து தீபம் எதற்காக ஏற்றுகிறோம், வீட்டில் நம்ம எதுக்காக இந்த ஒரு பூஜை பண்ணுறோம். நல்ல எல்லா தீபமும் நம்ம பார்த்துட்டோம், உப்பு தீபம் பார்த்துட்டோம், மொச்சை தீபம் பார்த்துட்டோம், வெள்ளிக்கிழமை நிறைய தீபம் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த மரிக்கொழுந்து தீபத்தில் அந்த மரிக்கொழுந்தில் அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மரிக்கொழுந்து நம்ம நிறைய இது பார்த்துருக்கோங்க. கோவிலுக்கு நம்ம பூ வாங்க போகிறப்ப அது 2 இலை வச்சு கொடுப்பாங்க. நம்ம நிறைய பேருக்கு இதோடைய கருத்துக்கள் ஆன்மீக ரீதியான ஒரு இது தெரியாது. அப்படியே நம்ம போய் சுவாமிக்கு போய் கொடுத்துருவோம். நம்ம வீட்டில் வாங்குறப்பையும் நிறைய தெரிஞ்ச பூக்காரவங்களாக இருந்தால் 2 இலை சும்மா வச்சு கொடுப்பாங்க மரிக்கொழுந்து இலை. ஆனால் அந்த மரிக்கொழுந்து இலை நம்ம நிறைய பேருக்கு எதற்கு பயன்படுது, எதற்கானது, அது என்ன ஒரு முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதாவது பண ஈர்ப்பு, பண வசியங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மரிக்கொழுந்துடைய வாசத்துக்கு மயங்காத தேவதைகளே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது இந்த மரிக்கொழுந்தோட ஸ்மெல் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு பச்சை இலை, நார்மலாக ஒரு பச்சை இலை, ஒரு மூலிகை இலை தான். நம்ம மரிக்கொழுந்து ஒரு பூன்னு சொல்ல முடியாது, ஒரு பச்சை கலரில் ஒரு இலை. அந்த இலையானது எந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ, எந்த ஒரு பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதோடைய வாசம் இருக்க பாருங்கள். அந்த வாசத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சுற்றிலும் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத எப்பேற்பட்ட தீய சக்திகள், திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு விலகி ஓடுங்கிறது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் அதோடைய வாசத்துக்கு மயங்காத தெய்வங்களே கிடையாது, தெய்வதைகள் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக மரிக்கொழுந்து நம்ம வீட்டில் வச்ச சித்தர்களாக இருக்கட்டும், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இந்த தெய்வங்கள் யாருக்குமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா நம்ம சாதாரண ஒரு மனுஷங்க தான். பார்த்தீங்களா, நம்ம விளக்கு வச்சு ஒரு பூஜை சொல்லுவோம், ஸ்லோகம் சொல்லுவோம், மரிக்கொழுந்து வச்சு பண்ணுவோம். ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம வீட்டுக்கு இந்த சித்தர்களாக இருக்கட்டும், தெய்வதைங்களாக இருக்கட்டும், தெய்வங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வருவாங்களாம். இதோடைய வாசமானது அப்படி கவர்ந்து இழுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வருமா. அதனால தான் மரிக்கொழுந்து யார் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு நிச்சயம் மகாலட்சுமியோட யோகம் வரும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டலக்ஷ்மியோட யோகங்கள் நிச்சயம் சேர்ந்து வருங்க. அதனால் எப்போ நீங்கள் போனாலுமே சரி, எப்போ நீங்கள் கடைக்கு போய் நம்ம சுவாமிக்கு நீங்கள் வாங்குறீங்களோ வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மரிக்கொழுந்து கிடைக்கும் பார்த்தீங்களா. வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் எப்போ கிடைக்குதோ நீங்கள் வாங்கி நிச்சயம் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள். அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த பதிவு இன்றைக்கி தான் பார்த்துருக்கோம்மா, எங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம். எப்போ ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ, இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை, முக்கியமான தினங்கள், பௌர்ணமியாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு முக்கியமான தினங்களில் நீங்கள் மரிக்கொழுந்து வச்சு ஒரு தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்களேன். அதோடைய வாசம் ஆக 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 அனைத்துமே வசியமாகும். நமக்கு எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன விஷயங்கள், கோரிக்கைகள் அந்த பூஜையில் இன்றைக்கி வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். அதனால தான் முக்கியமான யாகங்கள், கோவிலில் நிறைய கோவில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் மரிக்கொழுந்தில் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் புன்னிநல்லூர் மாரியம்மன் கோவில் இருக்குது. அதுக்கு முழுக்க அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஆடி மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முழுக்க ஃபுல்லாக மரிக்கொழுந்து வச்சு ஃபுல் அலங்காரம் நடக்கும் சுவாமிக்கு. அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் தேர்லையாகட்டும், சமயபுரத்துக்கு நம்ம அந்த பூச்சுறுதல், இது எல்லா இடத்துலையுமே அம்மனுக்கு முக்கியமாக கண்டிப்பாக அந்த மரிக்கொழுந்து இல்லாத எந்தவித பூஜையும் கிடையாதுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு வசியத்தன்மை, தெய்வீகத்தன்மை, பணப்புழக்கம், மகாலட்சுமி அம்சம் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மரிக்கொழுந்து அப்படிப்பட்ட மரிக்கொழுந்து உங்கள் கண்ணில் பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வாங்க. இன்று நாம் ஏற்றக்கூடிய அற்புதமான ஒரு மரிக்கொழுந்து தீபத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே சுக்கரஹோரை எதுன்னு கேட்டிங்கன்னா ராத்திரி 8 to 9. காலையிலையும் நீங்கள் ஏற்றலாம். ஆனால் இந்த பதிவு இன்றைக்கி நான் தாமதமாக தான் போட்டிருக்கேன். காலையில் நம்ம 6 to 7, மதியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9. உங்களுக்கு எந்த நேரம், நிறைய பேர் ஆஃபீஸ் இப்போ இந்த வாரம் பண்ண முடியலமா, அடுத்த வாரம் பண்ணுறதா, நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் காலையில் கூட முந்தின நாளே வாங்கி வச்சு கூட பண்ணலாம். இல்லை நாங்கள் சாயங்காலத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், அந்த டைம் பண்ணுறோன்னா ராத்திரி 8 to 9. இந்த நேரத்தில் சுக்கரஹோரையில் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்களேன். ஒன்றும் இல்லைங்க, மரிக்கொழுந்து ஒரு 10 ரூபாய்க்கு போதும். நமக்கு ரொம்ப அதிகம்னும் தேவையில்லை. 10 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு அந்த பித்தளை தட்டு, நம்ம ஒரு டெமோ காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இது ஒரு டெமோக்காக காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் ஈவினிங்க்கு மேலே இந்த விளக்கை ஏற்றலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நம்மளுடைய இது நான் நிறைய தடவை இந்த விளக்கை ஏற்றிருக்கேன். நல்ல ஐஸ்வர்யங்கள் எங்கள் வீட்டுக்கு கிடச்சிருக்கு.
அதனால் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கும் இந்த புண்ணி இதெல்லாம் போகட்டும், நமக்கு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டுங்கிற ஒரு இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறோம். ஒரு பித்தளை தட்டு நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வைப்போம் எப்பயும் போல். அது மேலே ஒரு கொஞ்சோண்டு ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ நீங்கள் வாங்கினீங்களா கிடைக்கும் பாருங்கள். மறிக்கும் இந்த சுற்றிலையும் பரப்பிட்டு ஒரு அகல் விளக்கே போதும். இல்லை பித்தளை விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை எங்கள் வீட்டில் குபேர விளக்கு தான்மா இருக்குது. நிறைய பேர் வீட்டில் குபேர விளக்கு இருக்கும் பாருங்கள். எதுவாக இருந்தாலும் போதும். ஆனால் அகல் விளக்கே தாராளம் நமக்கு. அதுக்கும் மஞ்சள் பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு திரி, நார்மல் பஞ்சு திரி போதுங்க. நெய் அல்லது நல்லெண்ணெய். ஆனால் எப்பயுமே வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரையில் ஏற்றுகின்ற தீபம் வந்து நீங்கள் நெய்யால் நீங்கள் ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு நெய் நமக்கு வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி இந்த சுக்கிரஹோரையில் மட்டும் நெய் தீபம் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். சுபிக்ஷங்கள், ஐஸ்வர்யங்கள் நீங்கள் நிறைய அதை திருப்பி நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப செலவாக இருக்கே நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு தடவை நீங்கள் ஏற்ற நம்முடைய குடும்பத்தில் பண கஷ்டமானது தீர்ந்து நீங்கள் சுவாமிக்கு நிறைய ரூபா கொடுத்து நம்ம நெய் வாங்கி சுவாமிக்கு ஏற்றக்கூடிய ஒரு நிலை ஒரு வாழ்க்கையில் நம்முடைய இது பொருளாதார நிலைமையானது கண்டிப்பாக மாறுங்க. இது வந்து சுக்கிரஹோரையோட ஒரு சூக்ஷ்மமான ஒரு ரகசியம். நிறைய பேர் நெய் வந்து செலவாகுங்கிறனால, நம்ம காசு பணங்கள் அதிகமாகுங்கிறனால டக்குன்னு வந்து கொஞ்சம் மறுத்துட்டு வந்து நல்லெண்ணெயில் தான் தீபம் ஏற்றுவோம். ஆனால் சுக்கிரஹோரையில் ஏற்றுற தீபம் மட்டும் நெய் தீபமாக பார்த்துக்கோங்க. அப்படி இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இன்று இரவு இல்லாட்டி இந்த பதிவை எப்போ பார்த்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றுங்க. வாழ்க்கையில் அது உங்கள் குடும்பத்தில் இருக்க பண பிரச்சனைகள், பணத்தோட ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி பண ஈர்ப்பு, அனைத்து வசியம், இது எல்லாமே இந்த மறிக்கொழுந்துங்கிற ஒரு மேஜிக் வந்து கண்டிப்பாக அந்த மூலிகையானது பண்ணிடுங்க. எல்லா விஷயங்களும், எல்லா தேவதைகளும் இந்த மறிக்கொழுந்தோட வாசத்துக்கு வசியமாயிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே ஒரு தீபம் ஏற்றிட்டு நம்ம இதை வந்து அடுத்த நாளைக்கு வந்து கால்படாத இடத்துல தான் போட சொல்லுவோம். நம்ம மருதாணி தீபம் கூட பார்த்துருக்கோம் பார்த்திங்களா, வெத்தலை தீபம், இதெல்லாம் அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த மறிக்கொழுந்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு நல்ல வெயிலில் போட்டு நீங்கள் காய வைக்காமல் கொஞ்சம் நிழலும் வெயிலுமா இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு இடத்துல காய வச்சா 2 நாளில் காஞ்சிரும். இப்போ ரொம்ப சம்மர் சீசன் பாருங்கள். இல்லாட்டி எங்களுக்கு நிறைய மறிக்கொழுந்து கிடச்சிருக்குமா, எனக்கு கிடச்சிருக்கு, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் நிறைய மறிக்கொழுந்து எடுத்தால் கூட பரவாயில்ல, எடுத்து காய வச்சு நீங்கள் அதை கையால் இப்போ லைட்டாக பண்ணாலுமே அது நல்லா டக்குன்னு பொடியாயிரும். அப்படி இல்லாட்டி மிக்சியில் கூட நம்ம போட்டு பொடிச்சிக்கலாம். பொடிச்சிட்டு நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை எப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்ஸு அது மாதிரி வரப்போ நம்ம சாம்பிராணி காமிப்போம். நிறைய பேர் வீட்டில் டெய்லி பண்ணுவாங்க. ஆனால் சாம்பிராணி போடுவோம் பார்த்திங்களா, அந்த சாம்பிராணி போடுறப்ப இந்த பொடி, இந்த மருதாணியோட பொடியை மட்டும் நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்களேன். வீட்டில் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு கெட்ட சக்தி, கண் திருஷ்டி, அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்லா ஆக்டிவாக இருந்திருப்பாங்க பசங்க, டக்குன்னு பார்த்தா ரொம்ப சோர்வாக, நமக்கே வந்து சில நேரங்களில் ரொம்ப சோர்வாக இருப்போம், என்ன ரீசனே தெரியாது. நிறைய பேர் குடும்பத்தில் கண் திருஷ்டியால் ரொம்ப ஹை லெவலில் போய் டக்குன்னு டவுன் ஆகிருப்பாங்க. அது மாதிரி எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருக்கட்டும்ங்க, இந்த ஒரு பொடியோட ஒரு வாசத்துக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்க எந்த வித ஒரு கெட்ட சக்தி, மூளை முடுக்கில் என்ன முட்டுக்கட்டைகள், தடைகள், அது மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொன்னோம் பார்த்திங்களா, மறிக்கொழுந்தானது தேவர்கள், அந்த சித்தர்கள் எல்லாமே இந்த பொடியோட வாசத்துக்கு வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்களாம். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா கெட்ட துஷ்ட சக்திகளும் வெளியில் போயிடணும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு மறக்காமல் இந்த மறிக்கொழுந்து பொடி வச்சு ஒரு சாம்பிராணி தூபம் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் மறிக்கொழுந்து வச்சு இன்னொரு நல்ல ஒரு எளிய ஒரு பூஜ்யம் கிடையாதுங்க, சின்ன ஒரு பரிகார முறைகள் சொல்கிறோம். நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவி உறவு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பேருக்கு நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவியே வாழ்வாங்க, ஏன்னா குழந்தைங்களுக்காக வாழ்கிறோம். எதுக்கு பேச ஆரம்பித்தாலே சண்டை, ஒரு அந்யோன்யங்களே இல்லாத ஏதோ ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை, அப்படி இல்லாட்டி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை, அது மாதிரி உள்ள கணவன் மனைவி. இப்போ மனைவி இந்த பதிவை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நிச்சயம் உங்களுடைய தாலிச்சரடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தாலிச்சரடில் மறிக்கொழுந்தோட இலை ரொம்ப பெருசெல்லாம் வேணும், சின்ன ஒரு பீஸ் போதுங்க. அந்த ஒரு பீஸும் உங்கள் தாலிச்சரடில் நீங்கள் சும்மா மாட்டி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுடைய கணவர் உங்கள் கிட்ட அப்படி வசியம் ஆயிடுவார். நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு பண்ணுங்கள், கணவன் மனைவி இது மாதிரி நாங்கள் சேரணும், நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மறிக்கொழுந்தானது உங்களுடைய கணவரை உங்கள் பக்கம் வசியம் ஆக்கிரும். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லை இதை கணவர், எங்கள் மனைவி பண்ண மாட்டாங்க, கணவர் நான் தான் இப்போ அதை பதிவு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, ஆண்கள் ஒரு சின்ன ஒரு கர்ச்சீப்லையோ இல்லை பேப்பர்லையோ இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு பீஸ் மாதிரி ஒரு மறிக்கொழுந்தை எடுத்துகிட்டு அதை
உங்களோட சட்டை பாக்கெட், அதாவது பேண்ட்டு பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. மேல் சட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த சட்டை பாக்கெட்டில் இந்த மாதிரி கொண்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இது மாதிரி செய்தால் உங்களுடைய மனைவி வந்து கண்டிப்பாக வசியமாகி கணவன் மனைவி 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப, அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ரொம்ப ஒரு அந்யோன்ய தம்பதிகளாக இருப்பாங்க. மறிக்கொழுந்தில் நிறைய சூக்ஷ்ம விஷயங்கள் இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால் நமக்கு தெரிந்த கருத்துக்கள் நம்ம இது மாதிரி ஷேர் பண்ணுறோம். நிச்சயம் இந்த கருத்துக்களை பார்த்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூக்ஷ்ம பரிகாரங்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு சூக்ஷ்ம பரிகாரம். இது வந்து கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்க பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அவங்கவுங்க வீட்டில் சும்மா நம்ம ட்ரையாச்சும் பண்ணி பார்க்கலாமே நினைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் நம்ம இது மாதிரி மறிக்கொழுந்து உங்கள் வீட்டில் என்றைக்கு வாங்கியிருக்கீங்களோ அது கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பிடி எடுத்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணி இல்லாட்டி ஒரு மஞ்சள் துணி நம்ம நிறைய பூஜைக்கு நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதில் ஒரு சின்ன பீஸ், ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் துணியில் ஒரு 4 இலை, அதாவது 4 குச்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, 4 கொப்புன்னு, அது மாதிரி கொஞ்சோண்டு மறிக்கொழுந்து, கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருந்தால் வைங்க. அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது கூட 2 ஏலக்காய், அது 3ஐயும் போட்டு நல்லா சின்ன ஒரு முடிச்சா போட்டு நல்லா உங்கள் குடும்பத்தில் பணப்புழக்கம் வரணும், எல்லா பணம் காசு எல்லாமே என்னென்ன ஐஸ்வர்ய லக்ஷ்மிகளும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு சுக்கிர ஹோரையில், அதாவது வெள்ளிக்கிழமையில் நைட்டு 8 to 9 அந்த டைம் எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. இல்லாட்டி சுக்கிர ஹோரை அந்த டைம் காலையில் பண்ணுறதுனா பண்ணுங்கள், மதியானம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சுவாமிக்கிட்ட அந்த முடிச்சுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுடைய கேஷ் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த பாக்ஸில் வைங்க. இல்லாட்டி நகை வச்சுருக்க இடத்துல வைங்க. எங்ககிட்ட நகையே இல்லையேம்மா, இதில் எங்கே கொண்டு போய் நாங்கள் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத ஒரு இடமா இருந்தால் கூட வைங்களேன். வச்சு பார்த்ததுக்கப்புறம் அந்த மாற்றங்கள் பாருங்கள். உங்களுடைய பொருளாதார நிலைமையானது கண்டிப்பாக மாறும். ஏன்னா அந்த மறிக்கொழுந்தோட வாசம் வந்து உங்கள்கிட்ட எல்லா லக்ஷ்மி யோகத்தையும் அப்படியே உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு வரும். ஏதோ ஒரு வகையில் நம்ம நகை வாங்குவோம், நம்ம பணம் சேர்ப்போம், அப்படி ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் மறிக்கொழுந்து. நம்ம இன்றைக்கி சேனலில் மறிக்கொழுந்து வச்சு நிறைய, இது ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வாங்குகிற ஒரு மறிக்கொழுந்தானது எவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணுதுன்னு பாருங்கள். அதனால் மாதத்தில் ஒரு தடவை இந்த தீபம் ஏற்றி இதே மாதிரி இந்த முடிச்சு, இது எல்லாமே மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சால் கூட போதும். அதிக செலவில்லாத ரொம்ப ஒரு எளிய ஒரு பரிகார முறைகள் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. நிச்சயம் செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு அனைத்து சுபிக்ஷங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.